மகர ராசிக்காரர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள், சிறந்த உழைப்பாளிகள். ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன கஷ்டம் அப்படின்னா, இவாக்கிட்ட இந்த உழைப்பு வாங்கிட்டு உழைப்புக்கு ஏற்ற அளவு அவளுக்கு சம்பளம் கிடைக்காது. அந்த மாதிரியான சில சிரமங்கள் இவள் வாழ்க்கையில் நடக்கும். சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது மகர ராசி குழந்தைகளுக்கு அதுகள் விருப்பப்பட்ட உணவையோ அதுகள் விருப்பப்பட்ட இடத்துல இருக்கிறதுக்கோ அல்லது விருப்பப்பட்ட உடைகளையோ உடுத்திக்க முடியாதபடி கொஞ்சம் கஷ்டப்படுவாள். நல்ல சமத்தான குழந்தைகள் இருந்தாலும் யாரோ பண்ண தப்புக்கு இவா உதவாங்குவாள் குழந்தைகளாக இருந்தால். அதுபோல் தான் மகர ராசிக்காரர்கள் மகர லக்னக்காரர்களும் மற்றவர்களுக்கோசரம் உழைச்சி கொட்டிட்டு தன்னுடைய சுயநலம் இல்லாமல் இருப்பார். இதுக்காக எவ்வளோ பாராட்டணும். ஆனால் அந்த பாராட்டு பதவி மட்டும் அவளுக்கு கிடைக்கிறது இல்லைங்கிறது தான் கண்கூட தெரிகிற விஷயம். ஆனால் கடவுள்ன்றவர் ஒருத்தர் இருக்கார் இல்லையோ, அவர் என்ன பண்ணுவார், கண் திறப்பார். இந்த மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய நேர்மையாலையும் தன்னுடைய உழைப்பாலையும் அட்டகாசமாக உழைச்சி அவளுடைய நடுத்தர வயசில் பிரமாதமாக ஜொலிப்பாள். தான் என்ன நல்லா ஒட்டிக்கணும்னு ஆசைப்பட்டவளோ அதை மற்றவளுக்கெல்லாம் வாரி வழங்குவாள். தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் தானும் சாப்பிட்டு மற்றவளுக்கும் கொடுப்பாள். தானே பெரிய தொழில் அதிபர்களாக மாறி நிறைய பேருக்கு இன்முகம் காட்டி வேலை கொடுத்து அவளுக்கு ஏற்ற நல்ல சம்பளங்களை ப்ரமோஷன்கள்லாம் கொடுத்து மகிழ்வாள். இந்த மாதிரிலாம் வருது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கார பெண்களும் சிறந்த உழைப்பாளிகள், நல்ல அறிவாளிகள், குடும்பத்தை தூக்கி நிறுத்தத்தில் எக்ஸ்பர்ட்ஸ். அவள் நல்ல தாயாகவும் நல்ல சகோதரியாகவும் ரொம்ப நல்ல ஒரு மனைவியாகவும் கற்புக்கு அரசியாகவும் பாடுபட்டு உழைச்சி முன்னுக்கு வரக்கூடியவளாகவும் இருப்பாள். இது ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம்தான். அப்படின்னாலும் உழைப்பு அப்படிங்கிறது வச்ச கஷ்டம் தானே, உழைக்கிறதுன்றது கஷ்டம் தானே. அந்த விதத்தில் அவளுக்கு கொஞ்சம் உழைப்புங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு அதிகம். மகர ராசிக்கார குழந்தைகளோ இல்லை மகர ராசிக்கார பெரியவாளோ மகர லக்னக்கார பெரியவாளோ யாராகவே இருந்தாலும் அவருடைய அப்பா அம்மாவுக்கு நீண்ட நெடிய ஆயுள் உண்டு. நோய் நொடி வந்தால் கூட அதிலேருந்தெல்லாம் மீண்டு அவர்கள் நீண்ட நெடுங்காலம் மகிழ்ச்சியாக இந்த குழந்தையால் சந்தோஷமாக இந்த குழந்தையால் நல்லா முன்னுக்கு நல்லா சௌக்கியமாக இருந்து நல்லா பாட்டியாகி கொழுப்பாட்டியாகிலாம் ஆகிறதுல கூட இருந்து பார்ப்பாள், சந்தோஷமாக இருப்பாள். அந்த மாதிரி நல்ல பாக்கியதையெல்லாம் உண்டு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. இப்படிப்பட்டவா இப்போது ராகு கேது பயிற்சிக்கு இவளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்றதை பார்க்கலாமா. இவளுக்கு ஏற்கனவே உழைப்பாளிகள்னு சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ நல்ல பொறுப்பான உத்தியோகம் கிடைக்க போகிறது. நிறைய உழைப்பையும் கொடுக்கணும். புதுசாக வீடு கட்டுவாங்கோ, நிறைய பணம் காசுகள் வரும். நல்ல நல்ல மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்குங்க இல்லையா, அந்த மாற்றங்கள்லாம் இப்போ உங்களுக்கு ஏற்படும். நிறைய உழைப்பு கூடினாலும் அதுக்கு ஏற்ற அளவு வரும்படியும் நிறைய கிடைக்கும். நல்ல வருமானமும் பெருகும், ப்ரமோஷன் கிடைக்கும், அரசாங்க தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும், உழைப்பால் நல்லா உயர்ந்து வருவாங்க. கல்யாணம் ஆகாத மகர ராசி பெண்களுக்கு ஆண்களுக்கு நல்ல முறையில் நல்லபடியாக திருமணமாகும், நல்லபடி குழந்தை பிறப்பு ஏற்படும். நீங்கள் பண்ண வேண்டியதில் என்ன, வெள்ளிக்கிழமை தோறும் புத்துக்கு பால் தெளிச்சிட்டு வரணும். பாம்போடு கூடின கருமாரியம்மன் கோவிலுக்கு, பாம்போடு கூடின கடவுளுடைய கோவில்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருப்பாங்க மகர ராசி மகர லக்னக்காரர்கள். அந்த நோய் நொடிகள் இதுவாக இருந்தாலும் நல்லா நீங்கி நல்லா உடம்பு தேடி சந்தோஷமாக ஆரோக்கியமாக தெம்பாக திடமாக இருப்பாங்க. வேலையில் மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய அவசியங்களும் இப்போ ஏற்படும். குழந்தைகளாலேயும் கணவனாலேயும் நல்ல பாராட்டுவோம், நல்ல சந்தோஷமாக பெண்களான ஆண்களான மனைவியால் நல்ல ஒரு பாசமான நட்பும் உறவும், உத்தியோகத்தில்
நல்ல ப்ரமோஷன்களும் நல்ல இடங்களுக்கு மாற்றலும் ஏற்படும். பிள்ளைகள் நன்னா படிப்பார்கள். ரொம்ப நல்ல மார்க்குகளெல்லாம் வாங்குவா. நல்ல உழைப்புனால நல்ல பரீட்சைகள்லாம் பாஸ் பண்ணி நல்ல காலேஜுகளில் இடம் கிடைக்கும்.